அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்த திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டுவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் நிக்கராகுவாவில் தொடரும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள், சூறாவளியில் நிகழ்ந்த துணிச்சல் செயல், கருணை கொலைக்கு எதிராக ஸ்காட்லாந்து ஆயர்கள் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிகள் போகலாம். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றதன் 40ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அந்நாட்டிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இன்றைய முதல் பகுதியில் பார்ப்போம். 1984ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 2வது முறையாக ஸ்பெயினுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தின் போது 16 மணி நேரம் மட்டுமே அந்நாட்டில் இருந்தார். மேலும் ஜரகோசா நகரம் செல்வதே அவரது ஒரே இலக்காக இருந்தது. அங்கே அன்னை மரியின் தூண் முன்பாக நின்று அவர் ஜெபித்தார். சமீபத்தில் நடந்த அந்த தருணத்தின் 40வது ஆண்டு விழாவில் அப்பகுதியின் அரசியல் மற்றும் திரு அவை அதிகாரிகள் வத்திக்கானுக்கு வந்தார்கள். இந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை ஸ்பெயினுக்கு அழைப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. திருத்தந்தையுடன் பேசுவதற்கும் எங்கள் சூழ்நிலையை அவருக்கு தெரியப்படுத்துவதற்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்றே கருதுகிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களின் சரகோசா பயணம் எதை குறித்தது என்பதை நினைத்து பார்ப்பது நன்றாக இருந்தது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த பயணம் குறித்து ஸ்பெயின் அரசானது நம்பிக்கை கொண்டுள்ளது. ஆனால் முதலில் சிறிய நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்பது திருத்தந்தையின் திட்டமாக உள்ளது. ஆரகனில் உள்ள சரகோசாவில் இந்த 40வது ஆண்டு நிறைவை கொண்டாட திருத்தந்தைக்கு விடுத்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்புகிறேன், அல்லது எதிர்காலத்தில் நடக்கலாம். மேலும் உண்மை என்னவென்றால் திருத்தந்தை எங்களிடம் ஸ்பெயினுக்கு வர திட்டமிட்டுள்ளதாகவும் சரகோசாவுக்கு வர விரும்புவதாகவும் தெரிவித்தார். பின்பு பெரிய நாடுகளுக்கு செல்ல விரும்புகிறார். அதை சிறிய நாடுகளுடன் தொடங்க விரும்புகிறார். அதோடு இன்னும் ஸ்பெயினுக்கு செல்லவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 5 முறையும், திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 3 முறையும் என 2 திருத்தந்தையர்கள் மட்டுமே ஸ்பெயினுக்கு இதுவரை பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடைசியாக 2011ஆம் ஆண்டில் மாட்ரிட்டில் நடைபெற்ற உலக இளையோர் தினத்தின் போது திருத்தந்தை அங்கே சென்று வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னையின் விண்ணேற்பு நாளில் மக்களோடு மூவேளை ஜபத்தை நிறைவேற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிரீஸ் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து இறைவேண்டல் செய்தார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பொதுவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூவேளை ஜபத்தினை பொதுவெளியில் மேற்கொள்வது வழக்கம். ஆனால் சில முக்கிய திருவிழா நாட்களில் திருப்பிட மாளிகையில் இருந்து திருப்பயணிகளுடன் இணைந்து ஜெபிப்பார். அத்தகைய நாட்களில் ஒன்றுதான் ஆகஸ்ட் மாதம் 15 கொண்டாடப்படும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா. அவ்வாரம் திருத்தந்தை அவர்கள் கிரேக்க நாட்டிற்காக ஜெபித்தார். அங்கு ஏதேன்ஸின் வடகிழக்கில் சுமார் 100 ஏக்கர் நிலம் தீயால் அழிந்து போனது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல குடும்பங்கள் வீடுகளை இழந்து இருக்கின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் பயங்கரமான துன்பங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு பொருள் சேதத்திற்கு அப்பாற்பட்டு சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் காயமடைந்தவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன். இந்த பெரும் நிகழ்வால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எனது ஆதரவை உறுதிப்படுத்துகிறேன். மேலும் கடந்த 10 மாதங்களாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காசாவில் போரை நிறுத்துமாறு மீண்டும் அழைப்பு விடுத்தார். காசாவில் நடைபெறுகின்ற மிக தீவிரமான மனிதாபிமான நிலைமையை தெரிந்திருக்கிறேன். அங்கு அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும். பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சோர்வடைந்த மக்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். மோதல் தீவிரமடையாமல் இருப்பதற்கும் பேச்சுவார்த்தையின் வழிகளை பின்பற்றுவதற்கும் ஒவ்வொரு முயற்சியையும் மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
இதனால் இந்த துயரம் விரைவில் முடிவுக்கு வரட்டும். நிறைவாக உக்ரைன், சூடான் மற்றும் பர்மா உள்ளிட்ட அமைதி தேவைப்படும் பிற நாடுகளையும் திருத்தந்தை தமது இறைவேண்டலில் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் மலாவி நாட்டின் அதிபர் அவர்கள் திருத்தந்தை அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார். குறுகிய இந்த சந்திப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை மலாவி அதிபர் லாசரஸ் சக்வேரா அவர்கள் சந்தித்து பேசினார். 2020ஆம் ஆண்டு அதிபராக வருவதற்கு முன்பு சக்வேரா அவர்கள் இறையியல் பள்ளியில் பயிற்றுவிப்பாளராக இருந்தார். மேலும் மலாவியன் அசம்பிளிஸ் ஆஃப் காடின் தலைவராகவும் பணியாற்றினார். 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் மீண்டும் போட்டியிட உள்ளார். அதிபர் அவர்கள் திருத்தந்தைக்கு பரிசாக கையால் செய்யப்பட்ட மரத்தாலான தனது நாட்டின் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தார். Your Holiness, this is a map of Malawi, and from north to south. பதிலுக்கு திருத்தந்தையும் அன்னை மரியாவின் உருவத்தையும் அமைதிக்கான அவரது செய்தியையும் அவர் எழுதிய புத்தகங்களையும் அதிபருக்கு பரிசாக வழங்கினார். I'm an avid reader, I will. அதிபர் அவர்களுக்கு மனைவியும் 4 பிள்ளைகளும் 12 பேர குழந்தைகளும் இருக்கின்றனர். இந்த சந்திப்பின் போது கத்தோலிக்க திரு அவைக்கும் மலாவிக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் தெரிய வருகிறது. கடந்த வாரம் வரலாற்றில் முதல் இளையோர் நாள் டென்வரில் நடைபெற்ற வாரமாகும். அந்த சிறப்புமிக்க நாளை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 31 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அமெரிக்காவிற்கு தனது 5வது திருத்தூது பயணத்தை மேற்கொண்டார். கொலராடோவின் டென்வரில் நடைபெற்ற உலக இளையோர் தினத்தின் 8வது முறையை குறிக்கும் வகையில் இந்த பயணம் திருத்தந்தை அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் கருப்பொருளாக அவர்கள் வாழ்வை பெறவும் அதை முழுமையாக பெறவும் நான் வந்தேன் என்ற யோவான் நற்செய்தியின் வார்த்தை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் மனதை தொடும் தருணங்களும் இந்த பயணத்தில் நிகழ்ந்தன. திருத்தந்தை அவர்கள் மாற்றுத்திறனாளியான ஒரு சிறுவனை வாழ்த்தினார். Holy Father, I love God. Thank you. அமெரிக்காவில் இந்த முதல் உலக இளையோர் தினத்திற்கு முந்தைய மாதங்களில் டென்வர் ஊடகங்கள் வன்முறையின் கொடைக்காலம் என்று குறிப்பிட்டிருந்தது. ஏனென்றால் அங்கே பயங்கரமான குற்றம் நடைபெற்றது. கொலராடோ நகரத்தையே பாதித்தது. இதனால் இளையோர் தினத்திற்கான வருகை குறைவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உலக இளையோர் தினத்தின் 5 நாட்களில் வன்முறை கிட்டத்தட்ட நின்று போனதாக கூறப்பட்டது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுடன் சேர்ந்து திருப்பலியில் பங்கேற்க 7,50,000த்திற்கும் அதிகமான மக்கள் கூடினர் என்று ஊடகங்கள் வெளிப்படுத்தின. திருத்தந்தை அவர்கள் தனது திருப்பீட தலைமையில் 2 முறை அமெரிக்காவிற்கு சென்று 4 உலக இளையோர் தினங்களை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிக்கராகுவாவின் அடக்குமுறை அடுத்தபடியை எட்டி காரிதாஸ் அமைப்பின் சேவையையும் நிறுத்தி இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். ஒர்டேகா அவர்களின் சர்வதிகாரமானது நிக்கராகுவாவில் கிறிஸ்துவர்கள் மீதான அடக்குமுறையை தொடர்ந்து அதிகரிக்க வைக்கிறது. மிக சமீபத்தில் உள்துறை அமைச்சகமானது மட்டகல்பா மறைமாவட்டத்தில் உள்ள காரிதாஸ் அமைப்பை மூடியது. தற்போதைய நிலவரப்படி அதன் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிக்கராகுவா அரசானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாளன்று அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளில் இதை அறிவித்தது. 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை அந்த நிறுவனம் தனது நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்றும் அதன் இயக்குநர்கள் குழு 2022ஆம் ஆண்டு முதல் காலாவதியானது என்றும் காரிதாஸின் சட்டப்பூர்வ நிலையை நிறுத்துவதற்கான காரணங்களாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். காரிதாஸ் அமைப்பை மூடும் இந்த செயலானது கடந்த மாதங்களில் செயல்பட்ட பல நடவடிக்கைகளில் ஒன்றாக உள்ளது. மட்டகல்பா மறைமாவட்டத்தில் உள்ள குருமடத்தின் அதிபர் போன்ற குருக்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயர் ரொலாண்டோ ஆல்வாரெஸ் அவர்கள் ரோமிற்கு நாடு கடத்தப்பட்டாலும் இன்னும் ஆயராக இருக்கிறார். 2018ஆம் ஆண்டு முதல் 46 குருக்கள் நாட்டை விட்டு வெளியேறப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் வத்திக்கானுக்கு திரும்பியுள்ளனர். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாளன்று மேலும் 7 பேர் ரோம் வந்தடைந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. ஜூலை மாத இறுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட சூறாவளி எண்ணிலடங்கா பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அச்சூழ்நிலையில் மணிலாவின் புனித பொருட்கள் காப்பகத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஜூலை மாத பிற்பகுதியில் பிலிப்பைன்ஸை தாக்கிய சூப்பர் டைஃபூன் புயலானது 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதித்ததோடு
34 பேருக்கு மரணத்தை ஏற்படுத்தியது. மணிலா மாகாணத்தில் புயல் வீசிய போது நற்கருணை பேழை மற்றும் விலைமதிப்பற்ற திருப்பண்டங்கள் என இரண்டையும் காப்பாற்ற ஒரு நபர் தனது உயிரை பணயம் வைத்தார். டாக்டர் டெலா க்ரூஸ் அவர்கள் மேரிக்கினா நகரத்தில் உள்ள புனித பொருட்கள் காப்பகத்தின் தலைவராக இருந்து வருகிறார். 1000க்கும் மேற்பட்ட தற்கால மற்றும் வரலாற்று திருப்பண்டங்களை இது கொண்டுள்ளது. திருப்பலி, ஒப்புரவு, அருள் அடையாளம் மற்றும் வழிபாட்டு சேவைகளையும் இது வழங்கி வருகிறது. சூறாவளி தாக்கிய போது டாக்டர் டெலா க்ரூஸ் அவர்கள் அங்கு தனியாக இருப்பதை உணர்ந்தார். அந்த இரவில் முதலில் நினைத்தது நற்கருணை பேழையை காப்பாற்றுவதுதான். எது நடந்தாலும் இயேசுதான் முதலில் இருக்க வேண்டும். எனவே நற்கருணை பேழையை மாற்றி வைத்த பிறகு, ஆண்டவரே, நீங்கள் ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நான் இப்போது உங்கள் புனிதர்களை கொண்டு வர வேண்டும் என்றேன். நற்கருணை பேழையை மேலே பாதுகாப்பாக வைத்த பிறகு டாக்டர் டெலா க்ரூஸ் அவர்கள் வழுக்கி விழுந்து 2 மணி நேரம் மயங்கி கிடந்தார். பின்பு கட்டிடத்திற்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டு எழுந்தார். மீண்டும் சுயநினைவு பெற்ற பிறகு நான் செய்த முதல் காரியம் மேலே சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்தியதுதான். ஆண்டவரே, நன்றி, நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன். அவரது இறைவேண்டல் தருணத்திற்கு பிறகு டாக்டர் டெலா க்ரூஸ் அவர்கள் தனது உயிருக்கு ஆபத்து இருந்த போதிலும் திருப்பண்டங்களை காப்பாற்றி திரும்பினார். இது தனது நம்பிக்கையின் உண்மையான சோதனை என்று அவரே தெரிவித்தார். நான் இதை செய்ததற்கும் என் உயிரை பணயம் வைக்க தயாராக இருந்ததற்கும் காரணம் இயேசுவிடம் நான் செய்யும் ஜெபம். அவருக்காகவும் அவருடைய திரு அவைக்காகவும் அவருடைய புனிதர்களுக்காகவும் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். அந்த தருணம் ஏற்கனவே என் நம்பிக்கையின் சோதனையாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். சூப்பர் டைஃபூன் புயலுக்கு பிறகு பழுது பார்ப்பு தேவைப்பட்டாலும் நற்கருணை பேழை மற்றும் திருப்பண்டங்கள் சேதமடையாமல் உள்ளன. மக்கள் புனிதமாக இருக்கவும் புனிதர்களைப் போல வாழவும் ஊக்குவிக்கும் பணியை இந்த புனித பொருட்கள் காப்பகம் தொடரும் என்பது கவனிக்கத்தக்கது. காங்கோ குடியரசில் 1960ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட 4 பேரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைசாட்சிகளாக அறிவித்திருக்கிறார். அது குறித்த செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். கத்தோலிக்க திரு அவையில் புதிய அருளாளர்களாக 1960களில் காங்கோ குடியரசில் கொல்லப்பட்ட 4 மறைசாட்சிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றனர். காங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள புவிராவில் இத்தாலிய சவேரியார் மறைபரப்பு பணியாளர்களான லூயிஜி கராரா, ஜியோவானி டிடோனா மற்றும் விக்டோரியா பேச்சின் ஆகியோர் காங்கோ குருவானவரான ஆல்ஃபர்ட் ஜூபர்ட் அவர்களோடு சேர்ந்து முக்தி பேறு பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர். அவர்கள் 1964ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் நாள் காங்கோவில் கொல்லப்பட்டனர். அவர்களின் மறை சான்றானது இறைவனுக்கும் அவர்களின் சகோதரர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் உச்சகட்டமாகும். இவர்களது அருளாளர் பட்டம் கர்தினால் ஆம்பாங்கோ அவர்களால் கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நவம்பரில் அவர்களுடைய மறைசாட்சியின் 60வது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கப்படவிருக்கிறது. மூவேளை ஜபத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திலும் உக்ரைன் மற்றும் பர்மாவிலும் உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தைக்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். கருணை கொலையை உலகின் சில நாடுகள் ஆதரித்துள்ள நிலையில் ஸ்காட்லாந்து ஆயர் பேரவை அதை மலிவான கொலை என்று அழைக்கிறது. அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்காட்லாந்தில் முன்மொழியப்பட்ட கருணை கொலை மசோதாவுக்கு எதிராக அந்நாட்டின் ஆயர் பேரவையானது நடவடிக்கை எடுத்து வருகிறது. உதவி பெற்று இறப்பது அக்கறை அல்ல, மாறாக அது ஒரு மலிவான கொலை என்ற தெளிவான செய்தியுடன் இதை எதிர்த்து வருகிறார்கள். இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தில் இத்தகைய மசோதா முன்மொழியப்பட்டது. மேலும் இறுதிக்கட்ட நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தங்கள் வாழ்க்கையை துறக்க சுகாதார நிபுணர்களால் உதவ முடியும். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஸ்காட்லாந்து இங்கிலாந்தின் முதல் பகுதியாக உதவி பெற்று இறக்கும் நிலையை சட்டப்பூர்வமாக்கும். சமூக பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுக் குழுவிற்கு வழங்கப்பட்ட 16 பக்க பதில் கடிதத்தில் ஸ்காட்லாந்து ஆயர்கள் பேரவையானது இந்த மசோதா உயிரின் மதிப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோடு உதவி பெற்று இறத்தல் பயன்பாட்டின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து ஆயர்களின் வார்த்தைகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பீட தலைமையின் காலம் முழுவதும் வெளிப்படுத்திய நிலைப்பாட்டையே பிரதிபலிக்கிறது. கருணை கொலை நடைமுறையானது ஏற்கனவே பல நாடுகளில் சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையாக இது தனிப்பட்ட சுதந்திரத்தை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டதாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் இது ஒரு தனிநபரின் பார்வையை அடிப்படையாக கொண்டது. அவை பயனற்றவையாக பார்க்கப்படுகின்றன. அவர்களின் ஆயர்கள் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணம் போன்ற உலகின் பிற பகுதிகளில் இருந்தும் ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். அங்கு 59% நோயாளிகள் தாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.
2022ஆம் ஆண்டில் கருணை கொலை அல்லது உதவி தற்கொலையால் கிட்டத்தட்ட 9,000 இறப்புகள் ஏற்பட்ட நெதர்லாந்தையும் ஆயர்கள் தங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டில் 30 வயதுக்கு குறைவான 5 பேர் மன இறுக்கத்தை காரணம் காட்டி தற்கொலை செய்து கொண்டனர். இந்த மசோதாவை முன்மொழிந்த ஸ்காட்லாந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த வீழ்ச்சியானது விவாதிக்கப்படும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் 2025ஆம் ஆண்டில் அது வாக்களிக்கப்படும் என்று நம்புவதாக கூறியது கவனிக்கத்தக்கது. உலகின் பல பகுதிகளின் ஆலய திருவழிபாட்டு கால அட்டவணையை நம் கைக்குள் கொண்டு வருகிறது தி வே அப் என்னும் செயலி. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வே அப் என்ற புதிய செயலியானது மக்கள் தங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள பங்குத்தலங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகளை காட்டுகிறது. இதன் பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர்கள் 26 வயது நிரம்பிய குயிக் என்ற இளைஞர். திருஅவையின் அனைத்து செயல்பாடுகளையும் ஓரிடத்தில் கொண்டு வரும் ஒரு செயலியாக இது இருக்கிறது. அதாவது இயக்கம் போல் நாங்கள் புதிதாக எதையும் உருவாக்க விரும்பவில்லை. ஏனெனில் உலகம் முழுவதும் உள்ள நமது சூழலில் திருஅவை ஏற்கனவே பல செழுமைப்படுத்தும் வசதிகளை கொண்டுள்ளது. உதாரணமாக ரெக்னம் கிறிஸ்டி, ஓப்போஸ் டே, ஹக்கூனா போன்றவற்றை சொல்லலாம். நாங்கள் இளைஞர்களிடம் கேட்டபோது திருஅவையின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒன்றாக கொண்டு வரும் செயலியை உருவாக்கினால் என்ன என்று தோன்றியது. உங்கள் இருப்பிடத்தை பொறுத்து உங்களுக்கு அருகில் இருக்கும் ஆலயத்தில் என்ன இருக்கிறது என்பது இது உங்களுக்கு தெரிவிக்கும். இப்போதைக்கு இந்த செயலியானது பங்குத்தலங்கள், இயக்கங்கள் மற்றும் தியானங்கள் என 3 வகையான பயன்பாடுகளை வழங்குகிறது. மேலும் அவர்கள் பயன்பாட்டின் உள்ளடக்கத்தை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடவுள் விரும்பினால் நாங்கள் தன்னார்வ திட்டங்களை அக்டோபரில் தொடங்குவோம். நான் ஒரு புதிய நகரத்திற்கு வந்திருக்கிறேன், அல்லது நான் நீண்ட காலமாக ஒரு நகரத்தில் இருக்கிறேன், மேலும் தன்னார்வ தொண்டு செய்ய விரும்புகிறேன், அல்லது வார இறுதியில் நற்செய்தி அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன், எங்கு செல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்கள் இருப்பிடத்தை பொறுத்து என்ன வேலை, எப்போது, எப்படி போன்றவற்றின் விளக்கமுடன் உங்கள் வீட்டிற்கு அருகில் எந்த தன்னார்வ வாய்ப்புகள் உள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். 3 மாதங்களுக்கு முன்பு வெளியான இந்த செயலியை ஸ்பெயினில் ஏற்கனவே 16,000 பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர். 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஏற்கனவே ஸ்பெயின் முழுவதும் உள்ள சமூகங்களில் இந்த செயலியில் இணைந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இது ஸ்பெயினில் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் தொடர்ந்து விரிவடைவதே இதன் எண்ணம். செப்டம்பர் அல்லது அக்டோபரில் நாங்கள் அதை போர்ச்சுகலில் தொடங்குவோம், பின்னர் இத்தாலியில் தொடங்குவோம். நாங்கள் ஏற்கனவே மெக்சிகோ மற்றும் அர்ஜென்டினாவிலும் இதை தொடங்க திட்டமிட்டுள்ளோம். திருஅவையின் ஊதுகுழலாக அல்லது ஒலிபெருக்கியாக இது இருக்க வேண்டும். நாங்கள் புதிதாக எதையும் உருவாக்க விரும்பவில்லை, ஆனால் ஏற்கனவே உள்ளவை நல்லது, எது தேவை என்ற குரல் கொடுக்க வேண்டும். கீகே என்ற இவர் அவுட்டே என்ற குழுவின் ஒரு அங்கமாக செயல்படுகிறார். அங்கு கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தேவைகளுக்கு உதவும் திட்டங்களை விளம்பரப்படுத்த 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றாக வேலை செய்கிறார்கள். இந்த செயலியானது அவர்களின் முயற்சிகளின் பலனாக இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கும் அன்னையின் விண்ணேற்புக்கும் இடையிலான தொடர்பு எப்போது உருவானது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 500 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் உலகின் மிகவும் பிரபலமான புனிதப்படுத்தப்பட்ட சிற்றாலயங்களில் ஒன்று வத்திக்கானின் மையப்பகுதியில் காணப்பட்டது. 1483ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளன்று திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்தூஸ் அவர்கள் இந்த சிற்றாலயத்தை அர்ப்பணித்தார். அது விரைவிலேயே அன்னை மரியாவின் விண்ணேற்பு நாளன்று அன்னை மரியாவின் பெயரிலேயே செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் மைக்கேல் ஆஞ்சலோவின் ஆதாம் உருவாக்கம் மற்றும் கடைசி தீர்ப்பு உட்பட அவரது மிகவும் புகழ்பெற்ற படைப்புகள் சிலவற்றை சேர்த்து ஒரு தனித்துவமான முறையில் கொடுத்த 1512ஆம் ஆண்டு வரை சிஸ்டைன் சிற்றாலயம் முழுமையாக முடிக்கப்படவில்லை. மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள் தான் வரைந்த ஆடையில்லா நிலைக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட இறையியல் காரணத்தை கொண்டிருந்தார். இறுதி தீர்ப்பு நாள் என்பதால் மனிதன் படைக்கப்பட்ட போது அவன் உலகிற்கு வந்ததைப் போலவே இறுதியிலும் ஆடையில்லா நிலை இருக்கிறது. மனிதன் உருவாக்கிய புகழ்பெற்ற கைகளின் சந்திப்பு பிரதிநிதிப்படுத்துவதும் அதைதான். இந்த புகழ்பெற்ற ஓவியங்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் சுவர்கள் மற்றும் கூரையை வரிசைப்படுத்துகின்றன. மேலும் இந்த திருப்பிட ஆலயத்தின் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு பின்னணியாகவும் உள்ளன. திருமுழுக்கு அருள் அடையாளம் கொடுக்கவும், திருத்தந்தையுடன் திருப்பலியில் பங்கேற்கவும், புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கு கர்தினால்கள் கூடும் ஒரு இடமாக இது இருக்கிறது. இந்த சிற்றாலயத்தின் மையத்தில் இறுதி தீர்ப்பு பகுதி உள்ளது. அங்கு அன்னை மரியாவிற்கு ஒரு முக்கிய இடம் உள்ளது. 1483ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாளன்று அன்னையை இந்த சிற்றாலயத்துடன் இணைக்கப்பட்ட உறவுகளை இது நினைவூட்டுவது குறிப்பிடத்தக்கது. என் அன்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.